தமிழக அரசு துறைகளில் ஆவணங்களும் ஹார்ட் டிஸ்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மாயமானதாக வெளியாகும் செய்திகள் அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அண்ணா சாலை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல், தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள், சூரிய மின் உற்பத்தி நிறுவனங்கள், காற்றாலை நிறுவனங்களில் ஊழல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் மற்றும் விசாரணை தொடர்பான தகவல்கள் இருந்ததாக கூறப்படும் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போன விவகாரம் வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அந்த செய்தியே இன்னும் முழுமையாக அடங்காத நிலையில் தற்போது நந்தனம் வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக வெளியாகியுள்ள தகவல் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வீடுகள் ஒதுக்கீடு, நில ஒதுக்கீடு, காத்திருப்பு பட்டியல், முன்னுரிமை பட்டியல், நிர்வாக அனுமதிகள் போன்ற முக்கிய பதிவுகள் தொடர்பான கேள்விகள் எழுந்து வரும் நேரத்தில் அதனுடன் தொடர்புடைய ஆவணங்கள் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியிருப்பது சந்தேகங்களை மேலும் அதிகரித்துள்ளது. ஃபைல்களும் ஹார்ட் டிஸ்குகளும் காணாமல் போனால் ஊழல் தடயங்களும் காணாமல் போய்விடுமா என்பதுதான் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக கேட்கப்படும் கேள்வியாக உள்ளது. ஒரு அரசு அலுவலகத்தில் சில ஆவணங்கள் காணாமல் போவது ஒரு அலட்சிய சம்பவமாக இருக்கலாம். ஆனால் ஒரு துறையில் ஹார்ட் டிஸ்குகள் மாயம், மற்றொரு துறையில் முக்கிய கோப்புகள் மாயம், அதுவும் பொது சொத்து மற்றும் நிதி தொடர்பான துறைகளில் நிகழ்வது வெறும் தற்செயலாக மட்டும் இருந்துவிட முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். ஒவ்வொரு தொழிலிலும் கணினியில் தகவல் சேகரிப்பு என்பது மனித இதயத்தை போன்றது. இதயத்திலே ஓட்டை விழுந்துள்ளதா அல்லது திமுக கடந்த ஆட்சியின் ஊழல்களை ஒழிக்க திட்டமிட்டு அனைத்து துறைகளிலும் உள்ள ஆவணங்களை அழித்துவிட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பொதுவாக ஒரு சாமானியரே பாடல்கள், புகைப்படங்கள் சேமித்து வைக்க முன்னெச்சரிக்கையாக 2 பென்டிரைவ் வைத்திருக்கும் போது அரசு துறை முக்கிய ஆவணங்களை தலைமைச் செயலக சர்வரில் சேமித்து வைக்காதது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. டிஜிட்டல் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படாதது ஏன்?